நாம் தமிழர் கட்சி நீங்கள் தேர்தலில் பல ஆண்டு காலமாக போட்டிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டீங்க. உங்களையும் இதுவரைக்கும் போட்டியே போடாத தாவேக்காவையும் அதிமுக ஒரே மாதிரி தான் பார்க்குது. யார் வந்தாலும் ஓகேன்ற மாதிரி. இல்லை, அதுதான் தவறு. விஜய் அவர்களிடமிருந்து அதிமுகவுக்கு தூது போனது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிமுகவிலிருந்து நாம் தமிழருக்கு தூது வந்தது, ரெண்டுக்கும் நீங்கள் போட்டு குழப்பிக்க கூடாது. எந்த பக்கம் திரும்பினாலும் விளம்பரத்தில் ஸ்டாலின் இருக்காரு. இங்கே நீங்கள் ரோட்டில் இருந்தாலும் சரி, கழிவறை பக்கத்தில் இருந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் அவர்களின் பதாகை தான் இருக்குது. சரியா? இவ்வளோ விளம்பரங்கள் செய்கிறீங்க, நாங்கள் எல்லாம் மாபெரும் சாதனை செஞ்சிட்டோம்னு சொல்கிறீங்க. ஏன் நீங்கள் 234 தொகுதியில் உங்கள் வேட்பாளர் நீங்கள் போட்டு வெல்ல முடியல? ஏன் அதை சொல்ல மாட்டீங்க? ஏன் அதை செய்ய மாட்டீங்க? விஜய் அவர்களை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. விஜய் அவர்களோட நாம் தமிழ் இணைந்திருந்தா ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ திமுகவுக்கு பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும். ஏன்னா இவங்க கிட்ட ஒரு 8 விழுக்காடு இருக்கு, அவங்க கிட்ட ஒரு 8 இருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 8 இருந்தாலும் நான் கொஸ்டின் மார்க் கூட தாங்க வைக்கிறேங்க. அதனால அவரையுமே நம்ம பகச்சிக்கிட்டோமோ அப்படின்ற ஒன்று எண்ணம் இன்னைக்கு நாம் தமிழ் உருவாகி இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல, அப்படி ஒரு எண்ணம் எந்த நாளுமே எங்களுக்கு கிடையாது. புரிஞ்சுங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில மாநில பொறுப்புல இருந்தவங்க கூட இந்த கட்சியை விட்டு நிறைய பேர் வெளில போயிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த கட்சியை விட்டு வெளில போயிருக்காங்களா இல்லையா? காளியம்மாள் அவர்களே சொல்றீங்க. காளியம்மாள் அவர்களும் சரி, ஜெகதீசன் அவர்களும் சரி, பல பேர் இந்த கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க. என்ன பாருங்க, உங்க கட்சியிலிருந்து வெளியேறினா மிக முக்கியமான தாவேக்கால போய் இணையதான் போறாங்க, இருந்துட்டு போறாங்க. இணைஞ்சதுன்னு அவங்களை கேட்கதான் போறேன். தாராளமா கேள்வியை கேளுங்க. நீங்க ஒரு மாற்று அரசியல் விஜய் இருக்காருன்றதை நம்ப தொடங்கிட்டாங்களே இதே தமிழ் தேசியவாதிகள். அப்படிலாம் இல்லைங்க. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் தங்கவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக எங்கிட்ட கூட்டணிக்கு அழைச்சாங்க அப்படின்றத அண்ணன் சீமான் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு. எதனால் அப்படின்னா, இந்த பேரம், இந்த குறிப்பாக இந்த ஆட்சியில் பங்கு, இல்லை சீட்டு அதிகமாக கொடுக்கறது, துணை முதலமைச்சர், இது எல்லாமே விஜய் கிட்ட நடந்த ஒரு பேச்சுவார்த்தை வருதுன்ற கேள்விக்கு தான் என்கிட்ட என்ன பேசுனாங்களோ அதான் அவர்கிட்ட பேசியிருப்பாங்க. அது முன்னெத்தி ஏறிய நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதிமுக தரப்புலேருந்து அப்படி எதுவுமே வரலையே. நீங்களாக இதை சொல்லுவாங்க இல்லையா, இவங்களா சொல்லி விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்தது இல்லையா? எப்படி பார்க்குறீங்க அதை? அப்படியாப்பட்ட கேள்விகள் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அதற்கான பதில் அங்கிருந்தும் கிடைச்சிருக்கும். எதுவுமே அண்ணன் அவர்கள் ஒரு தரவுகள் இல்லாமையோ ஒரு போகிற போக்கில் புத்தம்பதுவோ அப்படியே ஊடகத்தை சந்திக்கிறனால பேசிட்டு போகிற தலைவர் கிடையாது அண்ணன் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாங்க அந்த அந்த கருத்துக்களுக்கும் அவர் பொறுப்பேற்கக்கூடியவர் தான் அண்ணன் அவர்கள். அப்போ இது அதிமுக தரப்பிலிருந்து ஏற்கனவே பேசப்பட்டு கொண்டிருந்தது என்பது அண்ணன் அவர்களே முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஒரு போன தேர்தலாக இருக்கட்டும், இப்போ இந்த தேர்தலுக்கான தொடக்கமாக இருக்கட்டும், இது சம்பந்தமாக அண்ணன் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணிக்குள்ளே வர்றதுக்காக அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதில் அண்ணனே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, துணை முதலமைச்சர் அளவுக்கு தன்னை கூட்டணிக்குள்ள அழைத்து வர்றதுக்காக பேசப்பட்டது. இத்தனை தொகுதிகள் என்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் சொல்லி யார் பேசினாங்க? இப்போ அதிமுக தலைமை யார் பேச்சுவார்த்தை நடத்தினது? இல்ல, தலைமை மூலமா தான் சொல்லியிருப்பாங்க. தலைமை அது அண்ணன் தான் சொல்லணும். இப்ப தங்கமணியா இல்ல, அதுதான் சொல்றேன். அது அதிகாரப்பூர்வமாக அண்ணன் அவர்கள் நீங்க கேள்விகள் கேட்கும் போது அதற்கான பதில்கள் சொல்லப்படும். அதிமுக தரப்புல இருந்து தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்போ அதிமுக தரப்புல இருந்துன்னா யார் வேணாலும் வந்திருக்கலாம். அது வேலுமணியா இருக்கலாம், தங்கமணியா இருக்கலாம், இல்லை ஐயா எடப்பாடி அவர்கள் மூலமாக இருக்கலாம், யார் மூலமாக நடந்திருக்கலாம். இதில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு ஒரு நடக்காத ஒன்றை அவர்கள் கூறுவது போல, இல்லை இப்படி ஒரு அதிமுக இந்த ஒரு கூட்டணிக்காக வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தவறு. அவர்கள் அடுத்த கட்ட தேர்தலை இந்த 8 விழுக்காட்டுக்கு மேலாக நீங்கள் வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டீங்க இல்லையா? அதன் பிறகாக தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததா, இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே நடந்திருக்கா? இல்லை, இது இந்த அண்ணன் சொல்லக்கூடிய இப்பொழுது நடந்ததுக்கான இது அதற்கு பிறகுதான் நடந்திருக்கணும். இந்த 8.2% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட 2024 தேர்தலுக்கு அப்புறமாக தான் இந்த இது நடந்தது. இதை தாண்டி இன்னொரு கூட்டு கூட இருக்குது. சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்திருந்தால் இவர்கள் பாஜகவை நோக்கி சென்றிருக்க கூட மாட்டார்கள் என்பது கூட பல கருத்துக்கள் வெளியில அதேதான் திரு விஜய் அதிமுக போயிருந்தாலும் அவங்க பாஜக கூட போயிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ
ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை நான் கேட்டுறேன் சரி சொல்லுங்க. ஏன்னா இப்ப நாம் தமிழர் கட்சி நீங்க தேர்தலில் பல ஆண்டு காலமா போட்டிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டீங்க. உங்களையும் இதுவரைக்கும் போட்டியே போடாத தாவேக்காவையும் அதிமுக ஒரே மாதிரி தான் பாக்குது. யார் வந்தாலும் ஓகேன்ற மாதிரி. இல்ல அதுதான் தவறு. விஜய் அவர்களிடமிருந்து அதிமுகவுக்கு தூது போனது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிமுகவிலிருந்து நாம் தமிழருக்கு தூது வந்தது, ரெண்டுக்கும் நீங்கள் போட்டு குழப்பிக்க கூடாது. அதிமுக தரப்பிலிருந்து நாம் தமிழர் தரப்பிடம் பேசப்பட்டது, அங்கு வந்து விஜய் தரப்பிலிருந்து அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதற்காக விஜய் தரப்புல இருந்து அதிமுக தரப்புல பேசப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தி இது வரைக்கும் வந்து புஷியானந்தோ ஆதவர்ஜுனாவோ இல்ல அவர்களே யாருமே சொல்லல. அவர்களே சொல்லியிருக்காங்களே. இப்ப கூட்டணி இதுக்காக ஊடகங்கள் தானே சொல்லப்பட்டது. ஐயனார் பேசுனது நீங்க சொல்ல வரீங்க. கூட்டணி ஆமா, கூட்டணிக்காக பேசப்பட்டது. இவர் வந்து சரிக்கு சமமாக எங்களுக்கு சீட்டு வேணும்னு சொல்றதும், முதல் 3 ஆண்டுகள் இல்லை 2.5 ஆண்டுகள் நாங்கள் தான் ஆளுவோம் என்று சொன்னதும், இந்த பேரம்லாம் ஒத்துவரானால தான் இந்த கூட்டணி நடைபெறாமல் போனதுங்கிறது தானே பேச்சு அடிப்படுது. இப்போ அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அல்லது ஓ பன்னீர்செல்வம் அங்கே தலைமையாக பார்க்கப்படக்கூடிய எல்லாருமே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ் சமூகங்கள் தான். அவங்க கூட நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அப்படி வந்து கூட்டணி வச்சு கூட ஜெயிச்சுட்டு 2.5 வருஷம் எடுத்துக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய திமுகங்கிற தீய சக்தியை வந்து அழிச்சிட்டு இருக்கலாம்ல, ஏன் போல? இதை நாங்கள் பல ஆண்டுகளாக இதே சொல்லிட்டு, இதை வந்து வெளிப்படையாக நம்ம பல பேட்டிகளையும் சொல்லியிருக்கோம், அண்ணன் அவர்கள் பல காணலையும் சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கும் திமுகவோ அதிமுகவோ சரி சமமாக இந்த மண்ணை ஆண்டு பல ஊழல்களும் பல சிக்கல்களிலும் பிரச்சனைகளிலும் இந்த மக்களை பின்னோக்கி கொண்டு போனதில் இவர்கள் 2 பேருக்குமே சரிசமமாக பங்கு உண்டுங்கிறதா எங்களோடது. இப்போ நாளை நீங்கள் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே செல்லும் போது அடுத்ததாக என்ன கேள்வி வரும்னா, இவர்கள் செய்த தவறுகளையும் இதே செந்தில் பாலாஜி இங்கேருந்து அங்கே போனவர் தான், இதே சுடுகாட்டு ஊழல்கள் அதிமுக மேலே இருக்குது, இதே நெடுஞ்சாலைத்துறையில் தன்னுடைய மகனுடைய அப்பா, அதாவது மகனுடைய மாமனாருக்கு பல இது ஒதுக்கீடு செஞ்சுருக்காரு, அவர்கள் நிறுவனம் வந்து இதில் பங்கு பெற்றிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஏகப்பட்ட முறைகேடுகள் இருக்குது. இது வெளிவந்துட்டு, ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்களும் இப்போ போய் பங்கு பெறுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தத்துவம் இல்லை, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, இந்த திராவிடங்கிறது பேசுறது கூட இங்கே இல்லை. என்ன அப்படிங்கும்போது நீங்கள் அதிமுகவுடன் சேர்றதுங்கும்போது நாம் தமிழர் கட்சியும் இதுக்கு பொறுப்பேற்கிற நிலைமைக்கு தானே போகணும். தனித்துவமாக இந்த மண்ணில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளிலும் எந்த ஒரு மக்கள் விரோத போக்குலையும் போகாத ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக மக்கள் மனதில் வென்றெடுத்து இன்னைக்கு 8.2% திருப்பி மறுபடியும் போய் இந்த ஊழல் கரைப்படைந்த அதிமுக திமுகவோட கூட்டணி அமையும் போது எங்களுக்கான வாக்குகளே நாங்கள் தக்க வைக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனம். ஏற்கனவே திமுக வலிமையான கூட்டணி கட்சிகளோடு இருக்கு, அதிமுக பாஜகவோட சேர்ந்தாரு. நீங்க எப்படி மன்னிக்கணும், நான் மறுக்கிற குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும், நீங்க எப்படி நீங்க வலிமையான கட்சி நீங்க எதை வைத்து சொல்றீங்க? என்ன வலிமையான கூட்டணிங்கிற என்ன? இவர்களுக்கு இந்த வாக்குகள், இவர்கள் என்ன தவறு செய்தாலும், இந்த மண்ணில் என்ன அராஜகம் செய்தாலும், ஊழல் செய்தாலும், இவர்கள் எத்தனை கொள்ளைகள் இந்த மண்ணில் நடந்தாலும் இவர்கள் தான் திருப்பி இந்த வாக்கு போடுவாங்களா? இந்த கூட்டணிக்கு தான் வாக்கு உழுவும் நீங்க சொல்றீங்களா? இந்த மக்களை நீங்கள் முட்டாளாக நினைக்கிறீர்கள். மன்னிக்கணும், எப்படி போடுறாங்க? எப்படி அப்ப இந்த மக்கள் வந்து முட்டாள்தனமாக தலைவராக திரு ஸ்டாலின் எப்போ பொறுப்பேற்றாரோ அதிலிருந்து அவர் சந்தித்த எல்லா தேர்தலுமே வெற்றி, அவர் தோல்வியே கிடையாது, தொடர்ந்து வெற்றி, இதே கூட்டணி தான். அப்போ மக்கள் இந்த கூட்டணி மீது நம்பிக்கை வைக்கிறாங்க தானே. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க 2021 தேர்தலுக்கு அப்புறம் தான் அவர் முதலமைச்சராக ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேசணும். அவர் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் நீங்கள் அது வந்து காரணங்கள் வேறு. 2019 நடந்த தேர்தலில் காரணங்கள் வேறு. பாஜக மோடி அவர்கள் இங்கே வரக்கூடாது, இந்த மண்ணில் ஆளக்கூடாது என்ற ஒரே கோரிக்கை வைத்து அவர்கள் அந்த தேர்தலை சந்திச்சாங்க. சரிங்களா? இதற்கு துணை போகும் விதமாக அதிமுக வந்து பாஜகவின் பின்புலமாக மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு தானே ஜெயிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு 2019 நாங்க வாக்குகள் வாங்கி இருக்கோமே. வாக்குகள் எல்லாருமே வாங்குவாங்க, சுயேட்சை கூட வாக்கு வாங்குவாங்க. சரி, அது பிரச்சனை கிடையாது. நான் வலிமையான கூட்டணியே நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதிமுக பாஜகவோட சேர்ந்துட்டாங்க. இந்த நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கும் கூட சேர்க்கறதுக்கு கூட யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்காங்க இவங்க அரசியல் அப்படின்னு பார்வை வருது இல்லையா? அதாவது இப்போதான் நீங்கள் கேள்வியில் முதல்ல நம்ம சொன்னோம், அதிமுக எங்களிடம் எங்களிடம் கூட்டணிக்காக வந்து பேசினார்கள் என்பதை முதல்ல சொன்னோம். ஆனால்
நீங்க தனித்து விடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்களா, அந்த வார்த்தையே தவறுன்னு சொல்றேன். எதற்காக நீங்க கூட்டணி போகணும்னு ஒரு கேள்விக்கு நான் கேள்வி கேட்கிறேன். ஜெயிக்கிறதுக்கு தான் வேற எதுக்கு ஏன் நீங்க தனித்து, நீங்க ஒரு கட்சியாக ஒரு கொள்கையை பற்றி நீங்க வந்துட்டீங்க, மக்களை நீங்க தனித்து தான் நீங்க சந்திக்கணும். உங்கள் கொள்கை வேறு, கோட்பாடு வேறு. நீங்கள் மக்களிடம் சொல்லக்கூடிய தனியா வின் பண்ண முடியுமா? ஏன் பண்ண தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றிலே அப்படி ஒண்ணும் கிடையாது. ஏன் அதை மாற்ற நீங்க நினைக்க மாட்டீங்க? நீங்க, நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சி இருக்குங்க 234. மக்களே என்ன பாக்குறாங்கன்னா, எந்தெந்த கட்சி எல்லாம் ஒன்னா இருக்காங்க அவங்களுக்கு அப்படிலாம் மக்கள் பார்க்கவில்லை. யார் சொன்னா மக்கள் அப்படி பாக்குறாங்க? அப்படிலாம் இல்லவே இல்லையே. ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்கவில்லையா? தனித்து நின்று ஜெயிக்கவில்லையா? அவங்களுக்கு சின்ன கூட்டணி தேவைப்பட்டது. நான் என்ன சொல்றேன், நீங்க தனிச்சு பெரும்பான்மையா நீங்க நின்று ஜெயிச்சாங்கல்ல அவங்க, அப்ப ஏன் அதை திமுக செய்யக்கூடாது? இத்தனை ஆண்டு, நான் என்ன சொல்றேன், 2021க்கு அப்புறம் மிகப்பெரிய வரலாற்று சாதனையை நீங்க படுத்திருக்கீங்கன்னு நீங்க சொல்றீங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் விளம்பரத்துல ஸ்டாலின் இருக்காரு. இங்க நீங்க ரோட்ல இருந்தாலும் சரி, கழிவறை பக்கத்துல இருந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருந்தாலும் சரி, எங்க போனாலும் அவர்களின் பதாகை தான் இருக்கு. சரியா? இவ்வளவு விளம்பரங்கள் செய்றீங்க, நாங்கள் எல்லாம் மாபெரும் சாதனை செஞ்சிட்டோம்னு சொல்றீங்க. ஏன் நீங்க 234 தொகுதியில உங்கள் வேட்பாளர் நீங்க போட்டு வெல்ல முடியல? ஏன் அதை சொல்ல மாட்டீங்க? ஏன் அதை செய்ய மாட்டீங்க? அவங்க கூட்டணி யுக்தியை ஏன் கூட்டணி யுக்தி? நான் என்ன சொல்றேன், அவங்க திறமைனா அது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தனித்து திறமை இல்லைங்கிற நீங்க ஒற்றுக்கிறீங்களா? உங்களுக்கு உங்களோட கட்சி யாருமே நம்பலன்னு ஏத்துக்கிறீங்களா? இந்த மக்கள் முற்றுமுழுதாக உங்களை புறக்கணிக்கிறாங்க, அதனால நான் 10 பேரை கூட்டிட்டு வரேன், நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்கள் ஒரு கோலைன்னு ஏத்துக்கிறீங்களா? உங்களால் தனிச்சு மக்களை சந்திக்க முடியல, நேரடியாக நீங்கள் மக்களை போய் பார்க்க முடியல, பல தொகுதியில் உங்களை மக்கள் உள்ள விட மாட்டான், அதுக்கு உங்களுக்கு கூட்டணி தேவைப்படுங்கிறது ஒத்துக்கிறீங்களா? இன்று வரை நீங்க நல்லாட்சி கொடுக்கல, அதனால தான் நான் 10 பேரை கூட்டிட்டு வர வேண்டிக்கிறேன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க. நாங்கள் தைரியமா நிக்கிறோம்ல, 234 தொகுதியில நாங்கள் தைரியமா நிக்கிறோம். வெல்றோம் வெல்லல அது முக்கியம் இல்ல, மக்கள் மக்களுக்கா நிக்கிறோம்ல. அதை இத்தனை ஆண்டுகள் ஆண்ட கட்சி ஏன் உங்களால செய்ய முடியல? நீங்கள் என்ன செய்றீங்க, சாதியாக மதமாக பிளக்குறீங்க. இந்த பக்கம் வன்னியருக்கும் ஆதிக்குடிகளுக்கும் சண்டையை மூட்டி விடுறீங்க, அதுல இருந்து குளிர் காரிஞ்சு அதுல இருந்து ஓட்டுகளை வாங்குறீங்க. இங்க உள்ள ஏழைகளிடம் நான் வந்தா இதை செய்யறேன், வந்தா அதை செய்யறேன், 1000 ரூபா நீங்க வீட்டுக்கு வீடு 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்கணும்னா அது நீடிக்கணும்னா அடுத்த 2026க்கு அப்புறமும் வந்து வரணும்னா நீங்க எங்களுக்கு தான் வாக்கு போடணும். இது யுக்தியா? இல்ல இது யுக்தியான்னு கேக்குறேன். இல்ல பாமகவினுடைய இந்த வன்னியர் மாநாட்டில் திரு சீமான் கலந்துக்கு போறது உண்மையா? கூப்பிட்டா ஐயா மருத்துவர் அவர்கள் கூப்பிட்டால் நான் வருவேன்னு சொல்லி 2 நாள் அது வரைக்கும் கூப்பிடவே இல்லை. பரவாயில்ல, கூப்பிடலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு உங்களுக்கு எதுக்கு வருத்தாங்களோ? இல்லையே, அப்படிலாம் இல்லையே. இல்ல திரு சீமான் ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர், வராத திருமாவர்களுக்கெல்லாம் போயிட்டு வேண்டி எத்தனை அழைப்புதல் கொடுக்குறாங்க. ஐயா மருத்துவர் வரவன்னு சொல்லி இல்லையே, ஐயா மருத்துவருக்கு அன்புமணி அவருக்கு கொடுத்தாங்களா இல்ல ஐயா ராமதாஸ் கொடுத்தாங்களா? மாவட்ட செயலர் தானே கொடுத்தாங்க. இங்கேயும் அதே தான் அண்ணன் அவர்களுக்கும் வந்தது. அண்ணன் அவர்களுக்கும் கடலூரில் மாவட்ட செயலாளர் தான் அழைப்பு கொடுத்தாங்க. கூப்பிட்டா போவீங்க. அதை அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஐயா அவர்கள் நேரடியாக அழைத்து விடுத்தால் நீ வந்துதான் ஆகணும்னு சொன்னா நான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு கூட நட்பு இருக்கு, பின்ன பாசம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுலயே அங்க உங்களுக்கு வருத்தம் இருக்கு. பாமகவே எந்த கூட்டம் இதே நான் இன்னொன்னு கேட்கிறேன், திருமாவளவன் அண்ணன் அவர்கள் கூப்பிட்டாலும் அண்ணன் அவர்கள் போவார்கள். நீங்கள் ராமதாஸ் ஐயான்னு மட்டும் சொல்லாங்க. திருமாவளவன் அவர்கள் கூப்பிட்டாலும் ஒரே தட்டுல வச்சு பாக்குறீங்க. இல்ல மறுபடியும் நான் சொல்லிடுறேன், 2 பேருக்குமே 2 பேரையும் சரி சமமாக பார்க்கக்கூடியவர் தான் அண்ணன் அவர்கள். இன்னைக்கு நீங்க ஐயா அவர்களிடமிருந்து நான் வந்தாலும் திருமாவளவன் தமிழ் தேசியத்தை கற்றுக் கொடுத்த பிதாமன் திருமாவளவன் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. அவர்கள் தான் பாதை மாறி போயிட்டாங்க, நான் இன்னும் மாறலன்னு 2 பேரையும் தான் சொல்லியிருக்காரு. விமர்சனங்கள் வைக்கும் போது 2 பேரையும் ஒன்னாதான் விமர்சனம் வைக்கிறாங்க. அதனால 2 பேரும் நான் எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, இப்ப பாமகவே யாரும் சேர்த்துக்கல, நாம் தமிழரும் இங்க தனியா இருக்கீங்க, 2 பேரும் சேர்வதற்கான யுக்திகளை தானே இருக்கான்னு கேட்கிறேன். காலம் தீர்மானிக்கும். அதை அண்ணன் அவர்கள் தான் சொல்லணும். அது எப்படி கூட்டணியை பத்தியோ இன்று வரை எங்களோட நிலைப்பாடு, எந்த தேசிய கட்சிகளுடன் திராவிட கட்சிகளும் கூட்டணி இல்லை, நாங்கள் தனித்து தான் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் என்பதில் உறுதியான நிலைப்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இந்த யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் சேரலாமாங்கிறதுக்கு கூடாதா என்கிறதுக்கெல்லாம் தலைமை தான் முடிவு சொல்லணும். இப்போ விஜய் அவர்களை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, விஜய் அவர்களோட நாம் தமிழ் இணைந்திருந்தா ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ திமுகவுக்கு பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும். ஏன்னா இவங்க கிட்ட ஒரு 8 விழுக்காடு இருக்கு, அவங்க கிட்ட ஒரு 8 இருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 8 இருந்தால் நான் கொஸ்டின் மார்க் கூட தாங்க வைக்கிறேன். அதனால அவரையுமே நம்ம பகச்சிக்கிட்டோமோ அப்படின்ற ஒன்று எண்ணம் இன்னைக்கு நாம் தமிழுக்கு உருவாகி இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல அப்படி ஒரு எண்ணம் எந்த நாளுமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தெளிவா இருக்கோங்க, எங்களோட தத்துவத்தையும் கொள்கையும் சொல்லி தெளிவா நாங்கள் பாதையை அமைத்து போய்கிட்டு இருக்கோம். நீங்க இடையில விஜய் வராரு, கமலஹாசன் வரும்போது ஒன்று கேட்டீங்க,
விஜய் வரும்போது ஒன்று கேட்குறீங்க, அப்புறம் அமமுக தனிச்சு போகும்போது அமமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும், நீங்கள் அவரோட கூட்டணி சேர்க்காம இவரோட கூட்டணி சேர்க்காம, அதெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. கட்சி ஆரம்பிக்கப்பட்டு தெளிவாக ஒரு கொள்கை வரையறுக்கப்பட்டு ஆட்சி வரைவு முதல் கொண்டு நாங்கள் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் செய்வோம், என்னென்ன செயல்பாடுகள் ஒவ்வொரு செக்டார் வைஸாக நாங்கள் வந்து என்னென்ன செய்வோன்றது விராவலியாக கொடுத்துருக்கோம். விலாவரியாக நாங்கள் எல்லாத்தையும் ஒரு வரைவாக அமைத்து கொடுத்துருக்கோம். இப்படி ஒரு கட்சி 2014, நான் இன்னைக்கு சொல்லலை, 2016 உருவாக்கப்பட்டது. நாங்கள் ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் துறைக்கும் நாங்கள் எந்தெந்த மாதிரி செயல்படுவோம். அப்பேற்பட்ட கட்சியை நீங்கள் வந்து சும்மா இவர் வந்தோன்னே இவர் வந்தனால எங்களுக்கு இழப்பாயிருச்சு, இவர் கூட நீங்கள் சேர்ந்து இருந்தால் சிறப்பாக இருக்கும், நீங்கள் யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறீங்க. 8% வைத்திருப்பார், 4% வைத்திருப்பார்னு. இன்னும் கணக்கே இன்னும் ஆரம்பிக்காத ஒருத்தர் தான் நீங்கள் எல்லாருமே அப்படி கணக்கு போடுறீங்க. எந்த அடிப்படையில் நீங்கள் இவ்வளோ ஓட்டுகள் வாங்குவார்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு பாப்புலாரிட்டி விஜய்னு ஒருத்தர் எல்லாரும். சினிமாங்கிறது வேறங்க, அரசியல்ங்கிறது வேற. சினிமா பாப்புலாரிட்டினா நீங்க சிவாஜி கணேசன் என்ன ஆனாரு? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கமலஹாசன் என்ன எதனால சொல்றேன்னா, திரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா திரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சப்ப யாரும் வந்து அவர் ஜெயிச்சுட்டு அவர் வாக்கு வாங்குவார் சொன்னாங்களே? சொல்லல. திரு விஜய் அவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு மவுஸ் வந்து அவருக்கு இல்ல. ஏன்னா நானும் அது சமகாலத்துல அரசியல் கமலஹாசனை நான் ஒத்துக்கிறேன். கமலஹாசனை விட விஜய் அவர்கள் மவுஸ் இருக்குங்கிறதோ பாப்புலாரிட்டியோ வாக்குவே நீங்க நல்லா புரிஞ்சுங்க. வாக்குங்கிறது நீங்க எப்போ சொல்ல முடியும்? நான் எதனால சொல்றேன் அப்படின்னா, எப்படி நீங்க இவர்களா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா காரணம் இருக்கு. திரு கமலஹாசன் வந்து அரசியலுக்கு வருவார்னு யாரும் எதிர்பார்க்கல. திடீர்னு வந்துட்டார் அரசியலுக்கு. அவர் யாருன்னா அவர்லாம் அரசியலுக்கு வருவார். விஜய் அவர்கள் வருவார்னு எதிர்பார்த்தாங்க. விஜய் அவர்கள் வருவார் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா தெரியும். உங்களுக்கே நல்லா தெரியும். விஜய் மக்கள் இயக்கம், அவங்க அப்பா பேசக்கூடிய அரசியல், அவங்க நிர்வாகிகள் எல்லாமே தெரியும். விஜய் கண்டிப்பா அரசியலுக்கு வர போறாருன்றது. அப்ப ஏற்கனவே ஒரு எதிர்பார்ப்பை திரு விஜய் உண்டாக்குனதுக்கும் எதிர்பார்ப்பே இல்லாம ஒருத்தர் சும்மா வந்ததுக்கு வித்தியாசம் இல்ல. சரி, இப்ப எதிர்பார்ப்போட அவர் வந்துட்டாரு. என்ன தத்துவத்தை எடுத்து வந்தார்? என்ன கொள்கை? வெறும் அரசியல் என்பது அப்படியே சினிமால இருந்து அரசியலுக்கு இங்க வந்து நிக்கிறாரு. இவ்வளவுதான். இல்ல இவ்வளவுதான் நிக்கிறாரு. யாரு? கெஜ்ரிவால் என்ன தத்துவம்? கெஜ்ரிவால் அங்க தேவை ஒன்று இருந்துச்சுங்க, ஒரு மாற்றம் அங்க நிகழ்வு தேவை இருந்துச்சு. அரசியல் இல்லையே, திமுக வந்துட்டு போறீங்களா? நான் என்ன சொல்றேன், இங்கு அதுக்கான மாற்று சக்தியாக ஒரு கட்சி ஏற்கனவே உருவாகி நிக்குது இல்ல இந்த மண்ணில். அங்க அப்படி கிடையாது. பாஜக விட்டா காங்கிரஸ் விட்டா அந்த மக்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாம இருந்தது. அப்போதைக்கு அவர்னால வரல. அன்னைக்கு நீங்க மாற்று உருவாயிடுச்சுன்னு சொன்னா, அண்ணா சார் நாம் தமிழர்ல இருந்து வெளியேறி போறவங்க விஜய் கட்சியில போய் சேரக்கூடாது. ஆனா அப்படித்தான் சேர்ந்துட்டு இருக்காங்க. பல மாவட்டங்கள்ல உங்களுக்கே செய்திகள் வரும், நீங்க பார்த்திருப்பீங்க. திரு விஜய் கட்சியில நாம் தமிழர்ல இருந்து அதிகமான பேர் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்க? நீங்கள் இப்போ நேரடியாக சொல்லலாம், இவங்க சேர்ந்துருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கட்சியிலேருந்து திமுகவில் போய் சேர்ந்தவங்க இருக்காங்க, திமுகலேருந்து மதிமுக ஒரு கட்சியே திமுகலேருந்து உருவானது, திமுகலேருந்து அதிமுக உருவானது, பல கட்சிகள் பிரிந்து பல கட்சிகளாகவே இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இதே விஜயகாந்த் அவர்கள் திமுகவில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தது தான், தொடர்ச்சியாக திமுகவின் அனுதாபியாக தான் இருந்தார். அப்போ இதெல்லாம் ஒரு விஷயமாக இவர் இந்த கட்சியில் போயிட்டார். கட்சியில் இருக்கக்கூடியவங்க அந்த புரிதல் இல்லாம இன்னொரு கட்சிக்கு ஒரு ஆர்வத்தின் மிகுதியாக மாற்றா போறாங்க. நான் வந்து திமுக போறாங்க, அதிமுக போறாங்கன்னா பணத்துக்கு போறாங்க, பதவிக்கு போறாங்க நம்ம சொல்லிடலாம். ஆனா விஜய் கிட்ட போறவங்க பணத்துக்கு பதவிக்கு போக முடியாது. மாற்றுக்காக தானே அவர்கிட்ட போறாங்க. என்ன மாற்றுக்காக போவாங்க? என்ன மாற்று? நீங்க சொல்லுங்களேன். நீங்க ஒரு நீங்க ஒரு ஊடகவியலாளர், என்ன மாற்று அரசியல நாம் தமிழரை விட தாவேக்கா எடுத்து வைக்குது கொள்கை ரீதியா? நீங்க சொல்லுங்களேன். இல்ல கொள்கையோ தத்துவமோ ஏதோ ஒண்ணு இதுல இல்லாத அதுல இப்படி இருக்குங்க, அதனால அவங்க எல்லாம் அங்க போறாங்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். ஆமா, அவங்க திராவிடம் தமிழ் தேசியம் 2 கண்ணுன்றாங்க. நீங்க வந்து 2 இருக்கிறனால அங்க போறாங்க. ஆமா, இருக்கலாம் மேபி. அதனால இப்ப இதுல வந்து திமுக போதாத காரணம் அங்க வெறும் திராவிடம் இருக்கிறனால தமிழ் தேசியம். திமுக பல விடுதலை சித்தையில திமுகல பல ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கு. விடுதலை சிறுத்தையும் போல விடுதலை சிறுத்தைகளுக்கு போறதோ வேலுமுருகன் கட்சிக்கு போறதோ தினசரி போயிட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாற்றை நோக்கி கூட்டணி வைக்காம இருக்கக்கூடிய பார்த்து சொல்றேன். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சிக்கு விலகி போறதுல இல்ல. இப்ப நான் வந்து ஒரு ஒரே ஆளு 10 கட்சியில உறுப்பினர்கிட்ட போட்டு வச்சிடல, யாரும் தடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. யாரிடம் வேணாலும் என்ன வேணாலும் இது பண்ணி இருக்கலாம். புரியுதுங்களா? அதனால் இந்த கட்சியோட கொள்கை பிடிக்காம, கருத்துக்கள் பிடிக்காம, சித்தாந்தம் பிடிக்காம இந்த கட்சி நல்லா இருக்குங்கிறதுக்காக போறாங்க. இந்த அளவுகோலை வைத்து பார்க்க முடியாதுங்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில மாநில பொறுப்புல இருந்தவங்க கூட இந்த கட்சியை விட்டு நிறைய பேர் வெளில போயிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த கட்சியை விட்டு வெளில போயிருக்காங்களா இல்லையா?
காளியம்மன் அவர்களே சொல்றீங்க. காளியம்மாள் அவர்களையும் சரி, ஜெகதீசன். ஜெகதீசன் அவர்களும் சரி, பல பேர் இந்த கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கட்சி அவர்களை வெளியே அனுப்பியிருக்கு, இல்லை கட்சியிலிருந்து அவர்கள் சென்றிருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு தேவை இங்கே இருந்திருக்கும், அது நிறைவேறாமல் இருந்திருக்கும். எனக்கு வந்து மாவட்ட பொறுப்பு கொடுக்கணும், எனக்கு மாநில பொறுப்பு கொடுக்கணும், எனக்கு வந்து சீட்டு கொடுக்கணும், எனக்கு இந்த இடத்துல பொறுப்பு கொடுக்கணும், இல்லை நான் சொன்னவருக்கு பொறுப்பு போடணும், இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். புரியுதா? அதனால் வந்து ஏன் இத்தனை பேர் வந்து தாவகோ இதோட இந்த கட்சி சிறப்பா இருக்கு அதனால இவ்வளவு போறாங்கிற அந்த தப்பான கணக்கு நீங்க என்ன வராதீங்க. பாருங்க, உங்க கட்சியிலிருந்து வெளியேறினா மிக முக்கியமானலாம் தாவேக்கால போய் இணையதான் போறாங்க. இருந்துட்டு போறாங்க. இணைஞ்சதுன்னு நான் உங்களை கேட்கதான் போறேன். தாராளமா கேள்வியை கேளுங்க. நீங்க அப்ப யாரு ஒரு மாற்று அரசியல் விஜய் இருக்காருன்றதை நம்ப தொடங்கிட்டாங்களே இதே தமிழ் தேசியவாதிகள். அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், இது வந்து ஒரு 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 சினிமா மோகத்துல ஒரு இடத்துல இருந்து இங்க இந்த விஜயை நோக்கி போறது எல்லாமே ஒரு எங்கேயுமே அந்த கட்சியில் வந்து ஒரு கொள்கை பிடிப்பாடு தத்துவம் இல்லாமல் இருக்கிற இடத்துல நீங்கள் போகிறத வைத்துக்கொண்டு இந்த கட்சி பெருசாக வளர்ந்துருச்சு, இந்த கட்சிக்கு 8% இருக்குன்னு இந்த ஊடகங்கள் எல்லாம் பிம்பம் 15 இன்னும் 15 ஓ அப்பா சரி பார்க்க தான் போகிறோம். 2026 தேர்தல் அப்போ இதே நேர்காணலில் நம்ம 2 பேரும் சந்தித்து பார்க்க தான் போவோம். தனித்து நின்று 15% வாக்குகளை விஜய் அவர்கள் வெல்றாரா வாங்குறாரான்னு பார்ப்போம். நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருதுகளை பகிர்ந்தமைக்காக நன்றி. மிக்க நன்றி.